நம்ம ஊர்ல சில பேர் திடீர்னு பக்தி மான்களாவே மாறிடுவானுங்க. வருஷம் முழுக்க ஃபுல்லா ஏத்திக்குவானுங்க. பீடி சிகரெட்டுன்னு அத்தனையும் ஊதி தள்ளுவானுங்க. பத்தா குறைக்கு பான் பராக்கு ஹான்ஸு குட்கா மட்கான்னு அப்பப்போ உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பானுங்க. அடுத்தவங்க குடியை கெடுக்கிற வேலையும் கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனை பத்தி அவன்கிட்ட போட்டு விடுறது, அவனை பத்தி இவன்கிட்ட போட்டு விடுறதுன்னு அத்தனை குடியை கெடுக்கிற வேலையையும் கூச்சமே படாம செய்வாங்க. பத்தா குறைக்கு வாயை திறந்தா பொய் 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 தான். ஊர்ல இருக்கிற மொல்ல மாரித்தனத்தின் மொத்த உருவமே இவன் தாங்கிற ரேஞ்சுக்கு தான் வருஷம் முழுக்க தெரிவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காலங்காத்தால 6 மணிக்கெல்லாம் மாலையும் கழுத்துமா வந்து நிற்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டிருக்கிறேன்னு பக்தி பரவசத்தோட வந்து நின்று நமக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பக்தி தான், வாயை திறந்தா பக்தி, நின்னா பக்தி, நடந்தா பக்தி, விழுந்தா பக்தி, உருண்டா பக்தின்னு எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி பக்தி மனம் கமலா தான் இருப்பாங்க. என்ன சாமி நாம சொல்றதுக்கு என்ன சாமி இருக்குது, எல்லாம் அந்த ஐயப்பன் அருள் தான். அவர் முன்னாடி நாமெல்லாம் தூசு சாமி, அவன் அதிகாரத்தின் முன்னாடி நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சாமின்னு பக்தி தான். நீங்க கிட்ட போனீங்கன்னா பக்தி வாசம் தான் வரும், ஊதுபத்தி வாசம் இல்ல, பக்தி வாசம். அந்த மாதிரி பக்தி மனம் கமலா தான் தெரியுவாங்க. அந்த ஒரு 10-20 நாளுக்கு காலையில டிஃபனுக்கு கேழ்வரகு கஞ்சி, மத்தியான லஞ்சுக்கு 3 வாழைப்பழம், நைட்டு கைப்பிடி அளவுக்கு வேவிச்ச சுண்டல் பிளஸ் ஆனியன் ஊத்தப்பம் ஒண்ணு, அதுதான் நைட் டின்னருங்கிற ரேஞ்சுக்கு சாப்பாட்டுல கூட பக்தி மனம் அப்படி கமலம். நாமளே ஒரு செகண்ட் சலனப்பட்டுருவோம். உண்மைதான் போல, இவன் நல்லவன் தான் போல, மிளகா பஜ்ஜிக்குள்ள காரம் இருக்கிற மாதிரி, கல்லுக்குள்ள ஈரம் இருக்கிற மாதிரி இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு இருந்திருக்குது பாரு. சரி எப்படியோ திருந்தனா சரி, இனிமேல்லாம் இவன் தண்ணி எல்லாம் போட மாட்டான், ஒரு மாதிரி திருந்திடுவான்னு தான் நினைக்கிறான். சரி எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நாமெல்லாம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி அவனை ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி இருப்பான். ஆனா அது அத்தனையும் அந்த 10-15-20 நாளைக்கு தான். ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்த கையோட அடுத்த நாளே ஆரம்பிச்சிருவாங்க. அதே அந்த கடைக்கு போனேன்னா அது 12 மணிக்கு தான் திறப்பான், இந்த கடைக்கு கூட இவன் தான் கருப்புல விற்பான், காலையிலேயே கிடைக்கும்னா அதிகாலை 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான திடீர் பக்திமான்கள்லாம் நம்ம ஊர்ல ஏறாலாம். நமக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இவனையா கும்பிட்டான், இதுக்கு பேசாம கையை அடுப்புல வச்சு கறிக்கி இருக்கலாமேங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்ம எண்ணமெல்லாம் போகும். அந்த மாதிரி தான் அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி போலி பக்திமான்களுக்கு வாழும் உதாரணம் ஒன்று சொல்லணும்னா அது நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜியை சொல்லலாம். அவர் போன வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு உடனே என்னென்ன வேலை பண்ணாரு, ராமர் கோயிலை கட்டி திறக்கிறதாகட்டும், கருவறைக்குள்ளேயே மணிக்கணக்கா நின்று பூஜை பண்றதாகட்டும், அங்க ராமர் கோயிலேயே படுத்து உருள்றதாகட்டும், என்னென்னவோ வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெய் ஸ்ரீராம் எம்பெருமான் ராமன் எந்நேரமும் அவர் வாயிலிருந்து பக்தி மனம் கமலும் சொற்கள் தான் வந்துகிட்டு இருந்தது. அயோத்தியில குத்து வாங்கின உடனே அவ்வளவுதான், அவர் அயோத்தியும் மறந்துட்டாரு, ராமரையும் மறந்துட்டாரு. அந்த ஒட்டுமொத்த நிகழ்வையே மோடிஜி ஒரு மாதிரி கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டாரு. சங்கிகளால தான் ராமரையும் மறக்க முடியல, மோடி பண்ற சேட்டைகளுக்கும் முட்டு கொடுக்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி தடுமாறிட்டு கிடக்குறானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ சங்கிகள்லாம் திடீர் தமிழ் பற்றாளர்களாக மாறிட்டானுங்க. குறிப்பா நார்த் இந்தியன் சங்கிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி மேல அப்படியே பாசம் பீறிட்டு ஊத்துது. அதுலயும் அண்ணாமலைக்கு தமிழ் மொழி மேல இருக்கிற பற்றுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கே இல்லைங்கிற லெவலுக்கு அப்படி அரபிக்கடல்ல இருக்கிற உப்பை விட அண்ணாமலைக்கு தமிழ் மேல பற்று அதிகமா இருக்குதுன்னா பாத்துக்கங்களேன். அந்த மாதிரி அள்ளி கொட்டுறாரு. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. 27% குறைஞ்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் 27% குறைஞ்சிருக்கிறாங்க. அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வியில் என்ன சொல்றாங்க, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க. இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது, தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது. இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியாது. ஏன்னா சங்கிகள் புரியுற மாதிரி என்னைக்கும் பேசவே மாட்டாங்க. அதாவது அண்ணாமலை என்னமோ மோடி வந்து தான் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியை என்கரேஜ் பண்ணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்குறாரு. இதெல்லாம் என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிற தமிழ் மீடிய பசங்கள் அத்தனை பேருமே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இங்கிலீஷில் படிக்கிறாங்க, மீதி அத்தனையுமே தமிழில் தான். அதுவே ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிற இங்கிலீஷ் மீடிய பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தமிழ் கம்பல்சரி உண்டு, மீதி சப்ஜெக்ட் அவங்க இங்கிலீஷில் படிக்கிறாங்க. இதில் தமிழ் எங்கே இல்லாமல் போயிடுச்சுன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் மீடியத்தில் தங்களோட புள்ள குட்டிகளை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் தமிழ்நாட்டு பெற்றோர்கள் மத்தியில் அதிகமாக அதிகரிக்குதுன்னா அதில் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் என்ன பிரச்சனை? அவங்க உலகளாவிய வாய்ப்புகளை தேடி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க. தமிழர்கள் உலக அளவில் டாமினேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ்
இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதில் ஜிக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நீ எப்படி இங்கிலீஷ் படிக்கலாம், உன்னை இங்கிலீஷ் படிக்க விட்டுருவோமா, பார்த்துக்கலாம் நீயா நானான்னு ஜிக்கள் சொல்ல வர்றாங்க, அவ்வளவுதான். இதைத்தான் அண்ணாமலை இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையா, இதைத்தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு வச்ச பிரஸ் மீட்ல இதையே வேற மாதிரி சொல்றாரு. அதாவது மீடியாக்காரங்கெல்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க மும்மொழி கொள்கைன்னு தொடர்ச்சியா முக்கிட்டே கிடக்குறீங்களே, நார்த் இந்தியாவில் எத்தனை பேருக்குங்க மும்மொழி தெரியும், எத்தனை மாநிலங்கள்லங்க மும்மொழி ஆதிக்கம்ங்கிறது இருக்குது, என்னங்க இது கதைன்னு நாங்க கேட்கல, தமிழ்நாட்டில இருந்து கேட்குறாங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவங்க கேட்டா அதுக்கு நேரடியா அவர் எந்த டேட்டாவையும் காட்டாம எந்த அறிவுபூர்வமான பதிலையும் சொல்லாம சும்மா குத்து மதிப்பா அடிச்சு விடுறாரு. அதாவது நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட பேர்த்துக்கு 3 மொழி தெரியுமே, என் மகளே மராத்தியை 3வது மொழியா எடுத்து படிச்சவதான், அவன் மராத்தியில சரளமா பேசுவாளே, அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு கூடவே இன்னொரு தகவலையும் சொல்றாரு. அதாவது நார்த் இந்தியாவில் 3 மொழி தெரியாதவங்க அதிகமா இருக்கிறாங்கன்னா, ஒரு மொழி மட்டுமே தெரிஞ்சவங்க மட்டுமே நிறைய இருக்கிறாங்கன்னா அதற்கு நாங்க காரணம் கிடையாது, அது எங்களோட தவறு கிடையாது, அது காங்கிரஸோட தவறு. காங்கிரஸுக்கு இந்த நாட்டை பத்தின எந்த எதிர்கால திட்டமும் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அவங்க மும்மொழி கொள்கை விஷயத்துல தோத்து போயிட்டாங்க, சரியா செயல்படல. ஆனா நாங்க அப்படி கிடையாது, பக்காவா இந்த 3 மொழி கொள்கையை எக்ஸிக்யூட் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் 3 மொழியாவது தெரிஞ்சவர்களா மாத்தாம நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உருட்டி வச்சிருந்தாரு. ஆக்சுவலா இதுல ஒரு உண்மை இருக்குது, தர்மேந்திர பிரதான் சொல்றது ஒரு வகையில உண்மைதான். அதாவது அந்த இந்தி பெல்ட் மாநிலங்கள்னு சொல்றாங்க இல்லையா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், இந்த பக்கம் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இந்த ஒரு 6-7 மாநிலங்களோட குடியை கெடுத்ததுல காங்கிரஸுக்கு பெரிய பங்கு இருக்குது, அது உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அந்த மாநிலத்தில் வலுக்கட்டாயமா இந்தியை திணிச்சு அந்த மக்களின் தாய்மொழியை அழிச்சு ஒழிச்சதாகட்டும், அங்க ஆங்கில அறிவு குறைவா, ரொம்ப குறைவா, நம்மளோட ஒப்பிடும்போது ரொம்ப குறைவா அவங்களையெல்லாம் இன்னமும் வச்சிருக்கிறதுல ஆகட்டும், இதுல எல்லாம் காங்கிரஸுக்கு பெரிய பங்கு இருக்குது தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா தர்மேந்திர பிரதான் சொல்லாத ஒரு உண்மையும் அவரோட பேச்சில் இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காங்கிரஸ்காரன் அந்த 6-7 ஸ்டேட்டோட விட்டுட்டு போயிட்டான், அவங்க குடியை கெடுத்ததோட நிப்பாட்டிக்கிட்டான், அதுக்கு மேல அவன் ஒன்றும் பண்ணல. ஆனா நாங்க அப்படி கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களின் குடியையும் கெடுக்காம விட மாட்டோம், இந்த இந்தி திணிப்பை எல்லா மாநிலங்கள்லையும் செஞ்சு இங்கிலீஷ் அறிவை மறக்கடிச்சு அவங்கள மழுக்கடிச்சு எங்களுக்கு உண்டான ஆட்களை மாத்தாம நாங்க விட மாட்டோங்கிறது தான் தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உள்ளர்த்தம். அண்ணாமலையே இன்னைக்கு அதைத்தான் வேற மாதிரி உருட்டி இருக்கிறாரு. ஏங்க ஜீக்களா, ஏங்க அண்ணாமலைகளா, அதாவது உங்க ஜீக்களுக்கு தமிழ் மேல அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதா? உண்மையிலேயே உங்க ஜீக்களுக்கு தமிழ் மேல அக்கறை இருந்தா மத்திய அரசு திட்டங்கள் அத்தனை இருக்குதுல்ல, 100கணக்கான திட்டங்கள் இருக்குதுல்ல, அதுல ஒரு 4 திட்டத்துக்கு தமிழ் மொழியில பேர் வைங்கள, ஏன் அதை வைக்க மாட்டேங்கிறீங்க? அத்தனைக்கும் சமஸ்கிருதத்துல பேர் வைக்கும் போதே உங்களுக்கு எந்த மொழி மேல பாசம், நீங்க யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாச. என்னத்தை சொல்றது, நீங்க சூத்திர பஞ்சமர்களையே வச்சு அதே சூத்திர பஞ்சம பயல்களோட குடியை கெடுக்கிற அதே வரலாற்று நிகழ்வு தான் இப்பயும் நடக்குது. கால கொடுமை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா பிடிஆர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அறிவு இருக்கிற எவனாவது இந்த 3 மொழி கொள்கையை ஏத்துக்குவானா? முதல்ல அறிவுன்னு இருக்கிறவன் 3 மொழின்னு பேசுவானாங்கிற மாதிரி செம்ம கடுப்புல ஒரு காட்டி விட்டுருந்தாரு. புரிஞ்சுங்க. 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, முதல் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் NEP அமல்படுத்தப்பட்டது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை பார்த்தா 68னா எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் பக்கத்தில் ஆக போகுது. 56 வருஷம், 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷத்தில் மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை, இல்லை முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை, அளவில்லாத ஆசிரியர்களும் இல்லை, அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை. ஆனால் இருக்கிற ரீசோர்ஸஸ், இருக்கிற கட்டடங்கள், ஆசிரியர்கள், நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும், ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும். இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களை போல் 2 மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக நான் தமிழ்நாடு மாத்திரம் பேசுகிறேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு. தேசிய
அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு. அப்போது 68லேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான், நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்கள், அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியாக பண்ணாமல், எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல், முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்ஸஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்கிற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? என்னங்க பேசுகிறாங்க? பிடிஆர் கேட்குறது ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக நாமளும் ரொம்ப நாளாக இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் காட்டுங்கப்பா. இந்தியா முழுக்க மும்மொழின்னு பாட்டு பாடுறீங்க, பல மாநிலங்களில் அது ஆல்ரெடி அமலில் இருக்குது, அவங்கெல்லாம் படித்து ஆகச்சிறந்த அறிவாளிகளாக மாறிட்டாங்கலாம் சங்கிகள்லாம் உருட்டுறீங்கள. எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு வாங்க. பாருங்கள், இந்த இடத்துல 3 மொழியால் இவங்க எவ்வளோ டெவலப் ஆகியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன கேடு 3 மொழி படிக்கிறதுல அப்படின்னு கேளுங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குதுங்கிறதான் பிடிஆர் கேட்குறதும் நாமளும் தொடர்ச்சியாக கேட்குறதும். இதுக்கான ப்ராப்பரான பதில் இது வரைக்கும் வரவே இல்லை. பிடிஆர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுது ஒரு ஏழை நாடு, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்ங்கிறது அன்லிமிட்டட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்ட ரொம்ப கம்மியாக தான் பணம் இருக்குது. அந்த கம்மியான பணத்தை வச்சு இந்த 60 வருஷத்துல சூப்பர் அவுட்புட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்க அவுட்புட்டை அப்ரிசியேட் பண்ணி அதை நீங்க இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஒரு ஐடியாவும் இல்லாமல் 3 மொழியை படின்னு எங்க பசங்க மேல கொண்டு வந்து திணிக்கிறீங்களே, இது என்ன பழைய மாதிரி குடியை கெடுக்க நீங்க முயற்சி பண்றீங்கன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் பிடிஆர் கேட்கிறாரு. ஆக்சுவலா இதுக்கு பதில் சொல்றேன்னு இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அதுல வழக்கம் போல அண்ணாமலை இதுக்குண்டான சயின்டிபிக் எவிடன்ஸ் எதையுமே கொடுக்காம அவர் வழக்கம் போல என்ன கேட்கிறாருன்னா, பிடிஆர் பசங்க எங்க படிக்கிறாங்க, கனிமொழி பசங்க எங்க படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் முதல்ல இந்திய குடிமகன்களா, என்ன கணக்கு இது அப்படின்னு உருட்டுறாப்ல. இதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். ஏன்னா பணக்காரர்களை உதாரணமா எடுத்துக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு கண்மூடித்தனமான அயோக்கியத்தனம். ஏன்னா பணக்காரர்களோட எதிர்பார்ப்புகளுக்கு பவுண்டரிங்கிறதே கிடையாது. பணக்காரனாவே அவன் அடிப்படையில் என்ன நினைப்பான்னா, மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கும் கிடைக்கணும், நம்ம புள்ள குட்டிகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத அவனுடைய அடிப்படை எண்ணமாகவே இருக்கும். அதுக்கு பேர் தான் பணக்காரனாக வாழ்றதுங்கிறத. நீங்கள் பணக்காரனானாலும் நான் பணக்காரனானாலும் யார் பணக்காரனானாலும் அடிப்படை திங்கிங்கிறது அப்படித்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைக்குது, அதனால தான் நான் பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் தான் பணத்தை நிறைய சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தையே மனுஷனுக்குள்ள உண்டு பண்ணுது. இதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு அண்ணாமலை வகையறாக்கள் ஏழைகள் மேல அக்கறை இருக்கிறதா நடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த எண்ணம்ங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இருக்குது. இதுக்கு சிறப்பான உதாரணங்களை சொல்லணும்னா, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான்ல என்னதுதான் நீளம்னு அமெரிக்காக்காரன், அவன் இப்போ சமீப நாட்களில் சொல்லிட்டு இருக்கான்ல அவனுதெல்லாம் நீளம் கிடையாது, என்னதுதான் உண்மையிலேயே நீளமானது அப்படின்லாம் உருட்டிட்டு இருக்கான்ல சீனாக்காரன். இவங்க 2 பேர்த்தையுமே சொல்லலாம். அதாவது அது சீனாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் 2 இடங்கள்லையுமே அடிப்படை கல்வி ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். அங்கே இருக்கிற 90% பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதுக்காக அங்கெல்லாம் பிரைவேட் ஸ்கூலே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது, அங்கேயும் தனியார் பள்ளிகள்லாம் இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்கிற 90% பெற்றோர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் அங்கே இருக்கிற 90% மக்களால் கட்ட முடியாத, டாப்பில் இருக்கிற ஒரு 10%, அதுவும் அதிகபட்சமாக ஒரு 10% மக்களால் தான் அந்த ஃபீஸை எல்லாம் கட்டி அவங்களோட புள்ள குட்டிகளை பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும். அதனால பொத்துனாப்புல தங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதோட அமைதியாக இருந்துருவாங்க. இங்கிருந்து நம்மளுக்கு அங்கே போய் பிஆர் வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட புள்ள குட்டிகளும் மெஜாரிட்டியான ஆட்களோட புள்ள குட்டிகள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கும். ஏன்னா இவங்களாலேயே அந்த ஃபீஸையெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்க முடியாது, இவங்களால கட்ட முடியாது. அதுவே நம்மளுக்கு அங்கிருந்து இங்கே வந்தாங்கன்னா, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஒன்றும் சரியில்லை, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் என் பையனை சேர்ப்பேன் அப்படின்னு கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா இங்கே அவங்களால அந்த ஃபீஸை கட்ட முடியும். இதுதான் வித்தியாசம். பணக்காரங்களோட எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. என்ன வசதிகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. என் மகனுக்கு அது அங்கே இருக்கணும், ஏன்னா என் பையனுக்கு செஸ் கிளாஸ் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீச்சர் எடுக்கணும், சைனாவிலேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் ஒன்று என் பையனுக்கு ஸ்கூலில் கிளாஸ் எடுக்குது, அதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்க தெரியுமா, என் பையன் என்ன படிக்கிறான் தெரியுமா, அப்படி பேசிக்கிறதுல தான் அவங்களுக்கு ஆர்கசமே தவிர, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன வசதி வாய்ப்புகளை கொண்டு வந்தீங்கனாலும் அதை வச்செல்லாம் அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு எல்லையே கிடையாதுன்றன.
அதே மாதிரியே அண்ணாமலை சமீப நாட்களில் ரொம்ப மோசமான, ரொம்ப அயோக்கியத்தனமான, ரொம்ப ஆபத்தான வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணி இங்கே தமிழர்களை ஒரு மாதிரி குழப்பி விட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட அவர் என்னங்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் சம கல்வி அவசியங்க. அது என்ன பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் 3 லாங்குவேஜ் படிக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும் 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும்னு சொல்கிறது, இது அயோக்கியத்தனம் இல்லையா? எங்கே சமம் இருக்குது? இவனையும் 3 லாங்குவேஜ் படிக்க வச்சோம்னா சமம் ஆயிரும்ல, கல்வி ஒரு மாதிரி சமம் ஆயிரும்ல. நாங்கள் சம கல்வியை தான் வரவேற்கிறோம், சம கல்வியை தான் நாங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் உருட்டுறாரு. இந்த சம கல்விங்கிறதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். ஏன்னா அண்ணாமலை சமம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல, என்னென்னு நம்மளையெல்லாம் நம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவன் மேலே 3 மொழியை திணிச்ச மாதிரியே இவன் மேலேயும் 3 மொழியை திணிச்சுட்டா கல்வி சமமாயிருமா? இங்கே எல்லாரும் சமமாயிருவாங்களா? என்னங்கடா இது அயோக்கியத்தனம்? அதாவது 2016 இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன போது சங்கிகள் இந்த மாதிரி தான் ஒரு பீத்தை உருட்டிட்டு கிடந்தானுங்க. அதாவது என்னடா இது கிறுக்குத்தனமா இருக்குது, 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டா உடனே ஊழல் லஞ்சமெல்லாம் ஒளிஞ்சு போயிருமா, முளமாரி பைய பூரா திருந்திடுவானா, கருப்பு பணமெல்லாம் அழிஞ்சு போயிருமா? என்னடா இது அயோக்கியத்தனம்? ஏதாவது புரிஞ்சு பண்றீங்களா? உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவிற் சிறந்த பெருமக்கள்லாம் சங்கிகளை நோக்கி கேள்வி எழுப்பினா அதுக்கு எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா, அதாவது நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டையே ஃபார்மல் ஆக்க போகிறோம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% இன்ஃபார்மலாக தான் இருக்குது, அதை நாங்கள் ஃபார்மல் ஆக்க போகிறோம். இனிமேல் எவன் கையிலையும் சம்பளத்தை நீங்கள் கேஷாக நேரடியாக கொடுக்கக்கூடாது, அதை அக்கௌண்ட்டில் போடுங்கடான்னு அத்தனை பேரையும் நாங்கள் நெருக்கடி தள்ள போகிறோம். அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியன் எக்கானமியே ஃபார்மல் எக்கானமியாக மாறப்போகுது, அம்புட்டு பயலும் ஃபார்முலா எம்ப்ளாயீஸாக மாற போகிறான் அப்படிங்கிற மாதிரி உருட்டினாங்க. அதுக்கு தோழர் ஜெயரஞ்சன் அப்பயே நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு சங்கிகளையெல்லாம் பிடிச்சி ஒரு காட்டினாரு. யோ ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா? எப்படியா பேங்க்கில் சம்பளத்தை போட்டால் அவன் ஃபார்மல் எம்ப்ளாயியாக மாறிடுவானா? கையில் கொடுக்குற 8000 தூக்கி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் அவன் ஃபார்மல் எம்ப்ளாயியாக மாறிடுவானா? என்னையா இது அயோக்கியத்தனம்? ஃபார்மல்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஃபார்மல்னா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும், கிராஜுவிட்டி வேணும், பிஎஃப் வேணும், சிக் லீவ் வேணும், மெடிக்கல் லீவ் வேணும், ரெகுலராக லீவ் வேணும். அவனை வேலையை விட்டு தூக்கணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவனுடைய ரிலீவிங் லெட்டரையெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அவன் வேலையை விட்டு போகும்போது பல்காக ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து அனுப்பணும். அந்த மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டு. அதை விட்டுவிட்டு அவன் 8000 ரூபா கேஷாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான், அதை தூக்கி பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும், அவன் ஃபார்மல் எம்ப்ளாயியாக மாறிடுவானா? என்னையா இது அயோக்கியத்தனம்னு கேட்டார். அதையே தான் இங்கே நான் அண்ணாமலைகிட்ட கேட்குறேன். இவன் 3 மொழி படிக்கிறாங்கிறதுக்காகவே இவனும் 3 மொழி படிச்சிட்டான்னா உடனே இங்கே கல்வி சமமாயிருமா? எல்லாரும் சமமாயிருவாங்களா? என்னங்கடா இது அயோக்கியத்தனம்? சமம்னா என்னன்னு தெரியுமா? அங்கே இருக்கிற அத்தனை வசதிகளும் இங்கேயும் இருக்கணும், அவனுக்கு கிடைக்கிற அத்தனை வாய்ப்புகளும் இவங்களுக்கும் கிடைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாட்டை நீங்கள் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரீட்சை வச்சுட்டா குவாலிட்டி வந்துடும். 3வது 5வது 8வதுல எல்லாம் எக்ஸாமை வச்சு ஃபில்டர் பண்ணி ஆட்களை எல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டே இருந்தால் எஜுகேஷன் ரொம்ப குவாலிட்டியானதாக மாறிடும். அதுதான் இவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி எல்லாம் எல்லாரையும் சமமாக்குறதுக்கு உண்டான என்ன திட்டம் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குதுன்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் இன்னொரு ஆபத்தான வார்த்தையையும் அண்ணாமலை சமீப நாட்களில் ரொம்ப அதிகமாக திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு பேர் குவாலிட்டி. அண்ணாமலை என்னங்கிறாருன்னா, அதாவதுங்கண்ணா எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எத்தனை ஸ்கூல் இருக்குது, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இங்கே இருக்குதுங்கிறது மட்டும் படிப்பு கிடையாதுங்கண்ணா. படிப்புங்கிறது அதையும் தாண்டிங்கண்ணா குவாலிட்டிங்கண்ணா. தமிழ்நாட்டில் படிப்பில் குவாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கண்ணா. கற்றல் திறனுங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கண்ணா அப்படின்னு குவாலிட்டின்னு உருட்டுறாரு. கூடவே சங்கி சேர்ந்துக்கிட்டு சங்கிகளும் உருள்றானுங்க. ஆக்சுவலாக இந்த குவாலிட்டின்னு சங்கிகள் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைங்கிறது அவ்வளவு பேராபத்தானது. அதாவது உலகம் முழுக்க குவாலிட்டிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான மீனிங்கே டோட்டலாக வேற. அங்கே உலகத்துலையெல்லாம் எப்படின்னா அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் குவாலிட்டி. குவாலிட்டினா பெஸ்ட் அவுட்புட் இருந்ததுன்னா பெஸ்ட் குவாலிட்டின்னு அர்த்தம். அதை யார் கொடுத்தாங்களோ அவங்க குவாலிட்டி பர்சன் அர்த்தம். இதுதான் உலக அளவில் இருக்கிற அர்த்தம். ஆனால் அமாரா தேசத்தில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் குவாலிட்டிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, காலங்காலமாக ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அவன் இப்பயும் அதையே செஞ்சால் மட்டும்தான் அது குவாலிட்டி. காலங்காலமாக கருவறைக்குள்ளே போய் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா இப்பயும் அவள் தான் போகணும். அப்போ தான் அது புனித தன்மையோடு இருக்கும், குவாலிட்டியோடு இருக்கும். நம்மால் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நானும் மணி அடிக்கிறேன்னா அவ்வளோதான், குவாலிட்டி கெட்டு போயிடும், எல்லாம் கெட்டழிஞ்சு போயிடும், புனித தன்மையே அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் காலங்காலமாக அவாக்கள் ராஜகுருக்களாக இருந்துக்கிட்டு
ராஜா யாருங்கிறத அவளே தீர்மானிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அரசியல் ரொம்ப புனிதமானதாக இருந்தது, ரொம்ப குவாலிட்டியானதாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு போயிட்டானுங்கள, அதனால் அரசியலுங்கிறது சாக்கடை மாதிரி கெட்டு நாத்தம் அடிக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. பஸ் ஸ்டாண்டு டாய்லெட்டை விட கொடூரமான நாத்தம் அரசியல் அடிக்கிறத அவெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறா. ஏன்னா குவாலிட்டிங்கிறது என்னன்னா அவா கையில் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு எதானாலும் நம்மளுக்கு எங்கே போனாலும் குவாலிட்டி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதே தான் இங்கே எஜுகேஷனுக்கும். அவ மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்திய கல்வி தரம்ங்கிறது அப்படி ஒரு தரம் மிக்கதாக இருந்தது. இப்போ நம்ம ஆளுகெல்லாம் போயிட்டானுங்கல்ல, நம்ம ஆளுகெல்லாம் என்ஜினியர் டாக்டர்னு அசால்ட்டாக ஆகுறானுங்கல்ல, அதனால் குவாலிட்டி கெட்டு போய் தான்ப்பா இருக்கும். அண்ணாமலை அப்படித்தான் இருக்கும். நீ எல்லாம் அங்கே போயிருக்கிறல்ல, அதனால் தமிழ்நாட்டின் கல்வி தரம்ங்கிறது உனக்கு ரொம்ப மோசமாக தான் தெரியும். இன்னைக்கு எந்த நூலிபான்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லைன்னு இந்த அண்ணாமலை வகையராக்கெல்லாம் ஒப்பாரி வைக்குதோ, அந்த நூலிபான்கள்லாம் அந்த காலத்தில் இந்த குவாலிட்டிக்காக எப்படியாவது கருணை காட்டுங்க எசமான்னு குவாலிட்டிங்கிற அந்த லெவலை குறைக்க சொல்லி கதர்னு ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அப்போ 1800களின் துவக்கத்தில் 1835களில் மெக்காலே கல்வி திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது நாம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நவீன கல்வி முறைக்கு உண்டான ஆரம்ப புள்ளி அந்த காலத்தில் வைக்கப்படுது. வெள்ளைக்காரன் ஏகப்பட்ட ஸ்கூல்களை திறக்கிறான். இமீடியட்டாக அதில் முண்டி அடிச்சுட்டு போய் சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, அவாக்கள் தான். ஏன்னா இன்னைக்கு எப்படி அவாக்கள் எலைட்டாக இருக்கிறாளோ அதே மாதிரி அன்னைக்கும் எலைட்டாக இருந்தது அவாக்கள் தான். ஸோ புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, கப்புன்னு பிடிச்சிக்கணும்னு இவா தான் வெள்ளைக்காரன் ஸ்கூலில் போய் இமீடியட்டாக சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் வெள்ளைக்காரன் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். 60% மேலே மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீ அடுத்த கிளாஸுக்கு போக முடியும்னு பாஸ் மார்க்கை 60%ங்கிற ரேஞ்சில் வைக்கிறான். இவாக்களால் அந்த 60% எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் ஏற்கனவே இருக்கிற வகுப்புலேயே இருக்காளே தவிர அதை தாண்டி அடுத்த வகுப்புக்கெல்லாம் போக முடியல. ஏன்னா 60 மார்க்குங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவா வீட்டு குழந்தைகள்லாம் வந்து இவா தோப்பனார்ட்ட ஒப்பாரி வைக்குது. தகப்பா ஒன்றும் பண்ண முடியல, 60%லாம் வச்சுருந்தானா காலத்துக்கு ஒன்னாப்புலேயே இருக்க வேண்டியதான், அதை தாண்டியெல்லாம் போக முடியாது, பார்த்து ஏதாவது செய்யுங்க தகப்பான்னு இவங்ககிட்ட சொல்ல, இவாக்கள் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இவாளுக்கு மேலே இருக்கிற அவாகிட்ட சொல்லி லண்டனுக்கு லெட்டர் எழுதுறா. துரை, வெள்ளைக்கார துரை, பார்த்து எங்கள் பசங்க மேலே ஏதாவது கருணை காட்டுங்க, 60%லாம் அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா இந்த மாடர்ன் எஜுகேஷன்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது தான் கல்வி முறைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இந்தியாவே அப்படித்தான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ சயின்ஸுங்கிற, டெக்னாலஜிங்கிற, பிசிக்ஸுங்கிற, மேக்ஸுங்கிற, கெமிஸ்ட்ரிங்கிற என்னென்னவோ சொல்கிற, அதெல்லாம் ஒரு அளவு எங்களுக்கு தெரியல, எங்கள் மண்டைக்கு ஏறவும் மாட்டேங்குது. அதனால் 60ங்கிறத ஒரு மாதிரி 30ன்னு குறைச்சின்னா நாங்கள் ஒரு மாதிரி கரையேறிடுவோம் அப்படின்னு இவாக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கதற, அதுக்கு வெள்ளைக்காரன் பண்ணிக்கிறான். அப்புறம் தான் அது 30ன்னு உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் வைக்க முடியாது, சரி போய் தொலை, 35 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸு, அடுத்த கிளாஸுக்கு போயிடலான்னு அவன் ரூல்ஸை ஒரு மாதிரி மாத்திரத்துக்கு ஒத்துக்கிறான். அப்புறமா தான் அந்த 35% எடுத்தாலே பாஸுங்கிற அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் இவாக்கெல்லாம் மெல்ல கரையேறி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போறா. அப்புறம் வெள்ளைக்காரன் அதிகாரத்திலேயே போய் உக்காடுறா, எல்லாமுமா ஆகிறா, அத்தனை அதிகாரங்களையும் கைப்பற்றுறா. இப்படி வெள்ளைக்காரங்கிட்ட 35%க்காக கெஞ்சின இவாக்கள் தான் இன்னைக்கு நம்ம பசங்க 70% எடுத்தாலே அதெல்லாம் குவாலிட்டி இல்லைப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு போற போக்கில் சொல்றான், நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறான். புரிஞ்சுக்கங்க மக்களே, இவாக்கள் பிச்சை எடுத்தது எப்படி, இன்னைக்கு இந்த 35% எடுத்தா பாஸுங்கிற இந்த விஷயம் வந்ததுக்கு உண்டான இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன இப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எப்போ இந்தியாவில் குவாலிட்டின்னு பேசுகிறாங்களோ அப்போ நம்மளையெல்லாம் கட்டம் கட்டிட்டாங்கன்னு அர்த்தம், நம்ம பசங்களையெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நாம் இதை சூதானமாக இருந்து இந்த பித்தலாட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வழியையும் பார்க்கணும். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.